யூசுவலா வீக்கெண்ட்ல என்ன சமைக்கணும்னு ஃப்ரைடே நைட்டே டிசைட் பண்ணி வச்சுடுவோம். அப்பதான் எனக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்லன்னா என்ன சமைக்கணும்னு யோசிச்சே பாதி டைம் போயிடும். இன்னைக்கு நான் தான் ஆம்பூர் 65 பிரியாணி செய்றேன்னு சொன்னேன். நான் வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, இல்ல பாஸ்மதியில செய்ற வெட்டிங் பிரியாணி, ஈவன் ஹைதராபாத் பிரியாணி இதெல்லாம் கூட நெறைய டைம் செஞ்சிருக்கனால நல்லாவே செஞ்சுருவேன். பட் ஆம்பூர் பிரியாணி ஒரே ஒரு டைம் தான் செஞ்சிருக்கேன். அப்பவே அது ஓகேவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்ல அதையே செய்றேன்னு சொன்னேன்னு தெர்ல. ஸ்மெல்லாம் அப்படியே ஆம்பூர் பிரியாணி மாரி தான் இருந்துச்சு. பட் லைட்டா ஒரு கசப்பு இருந்துச்சு. இதுக்கு இஞ்சி அண்ட் பூண்டு தனித்தனியா தான் அரைச்சு சேர்ப்போமா? மேபி இஞ்சி கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு போல. தெர்ல. பட் ஹஸ்பண்ட் வந்து பெருசா குறைலாம் சொல்லல. நல்லா தான் இருக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. ஆனா எனக்கு தான் சுத்தமா சாட்டிஸ்ஃபையே ஆகல. தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் தான் செஞ்சேன். அதோட ரெசிபி நான் பின் கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 பேரும் சாப்பிட்டு அப்புறம் கிருத்திக் வந்து ஆஃப்டர்நூன் நேப் எடுத்தான். அந்த டைம் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் பார்க்க முடியும். பட் என்ன ஒரு எபிசோட் பார்க்கவே 1 வாரம் ஆயிடும்.